தற்போதைய அண்மை செய்தி. இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாளையொட்டி அதிமுக அலுவலகத்தில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் கழக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியின் லட்சினையையும் அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டிருப்பதாக தலைமை கழகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் சைது. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்த நாளை ஒட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அம்மா அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியும், புரட்சி தலைவருடைய திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியும், சிறப்பு மலரை வெளியிட்டும், கழக கொடியினை ஏற்றி வைத்தும், இனிப்பு வழங்கியும், பிரத்யேக கேக்கினை வெட்டியும், மருத்துவ முகாமினை துவங்கி வைத்து நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார்கள் என்றும், தொடர்ந்து கழக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர் அணியினுடைய லட்சினை லோகோவை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை அலுவலகம் வெளியிட்டிருக்கூடிய செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காவல் தெய்வம், ஏழை எளிய மக்களுடைய விடிவெள்ளி, மாற்றாரும் போற்றினும் பாராட்டக்கூடிய சிங்கநிகர் தலைவி, மக்கள் அனைவராலும் பாசத்தோடு அம்மா என்று அழைக்கப்படும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 77வது பிறந்த நாளான இன்று காலை 24/2/2020 திங்கட்கிழமை கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலை தலைமை கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய திருவுருவ சிலைக்கு மலர் தூவியும் மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தினார் என்றும், தொடர்ந்து தலைமை கழக செயலாளர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நமது புரட்சி தலைவி அம்மா நாளிதழ் சார்பில் தயார் செய்யப்பட்டிருந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய 77வது பிறந்த நாள் விழா சிறப்பு மலரை வெளியிட்டார். முதல் பிரதியை கழக பொருளாளரும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள் பெற்றுக்கொண்டார் என்று அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கழக பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கழக கொடியினை ஏற்றி வைத்து அங்கே குழுமியிருந்த கழக நிர்வாகிகள், பத்திரிகையாளர்கள் மற்றும் கழக உடன்பிறப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கினார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சி சிறப்பு சேர்த்திடும் வகையில் தலைமை கழக வளாகத்தில் மாண்புமிகு அம்மாவுடைய பிறந்த நாளை ஒட்டி கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய திருக்கரங்களால் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி கழக புரட்சி தலைவி பேரவைச் செயலாளரும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான முன்னாள் அமைச்சருமான திரு ஆர்.பி. உதயகுமார் எம்எல்ஏ அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் கழக புரட்சி தலைவி பேரவை சார்பில் தயார் செய்யப்பட்டிருந்த 27 கிலோ எடை கொண்ட கேக்கினை வெட்டி கழக நிர்வாகிகள், பத்திரிகையாளர்கள் மற்றும் கழக உடன்பிறப்புகளுக்கு வழங்கினார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் ஏழை எளியோர் பயன்பெறக்கூடிய வகையில் 5 பேருக்கு தையல் இயந்திரங்களும், 2 பேருக்கு கிரைண்டர் மற்றும் 5 பேருக்கு இட்லி பாத்திரங்கள், 5 பேருக்கு இஸ்திரி பெட்டி, தொடர்ந்து 50க்கும் மேற்பட்டோருக்கு வேஷ்டி மற்றும் 50க்கும் மேற்பட்ட மகளிருக்கு சேலை வழங்கி சிறப்பித்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கழக உடன்பிறப்புகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கழக அமைப்பு செயலாளரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் எம்எல்ஏ அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் பொது மருத்துவம், இசிஜி, பிபி, சர்க்கரை அளவு கண்டறிதல் மற்றும் கண் பரிசோதனை உள்ளிட்ட பரிசோதனை செய்து ஆலோசனை வழங்கப்படும், உரிய மருந்து மாத்திரைகள் கொடுக்கப்படும் என்றும், இலவச கண் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அம்மாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மருத்துவ முகாமுக்கு வருகின்ற மகளிர் அனைவருக்கும் மகளிர் ஆரோக்கியத்திற்கான 11 பொருட்கள் அடங்கிய மருத்துவ பெட்டகத்தை வழங்கினார்கள் என்றும், இந்த நிகழ்வின் போது கழக மருத்துவ அணியினுடைய இணை செயலாளர் பேராசிரியர் டாக்டர் எம் ராமசாமி மற்றும் டாக்டர் டி அருண்குமார் எம்எஸ் உள்ளிட்டோர் மருத்துவர்களும் உடனிருந்தனர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை கழகம் மெயின் ஹாலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓர் அரங்கமாக இருக்கக்கூடிய புதிதாக துவங்கப்பட்டிருக்கக்கூடிய கழக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர் அணியினுடைய லட்சினையை லோகோவை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டார் என்றும்,
அப்போது கழகத்தினுடைய விளையாட்டு வீரர்களுடைய அணி உருவாக்கப்பட்டுள்ளது குறித்து எடுத்துரைத்ததோடு இந்த அணியில் விளையாட்டு வீரர்கள் அதிக அளவில் சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதையும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் பிறந்த நாளான சிறப்பு சேர்த்திடும் வகையில் இந்த நாளில் அம்மாவர்கள் தமது ஆட்சி காலங்களிலே பெண்கள் நலன் கருதி செயல்படுத்திய பல்வேறு முத்தான திட்டங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்துரைத்ததையும் அம்மாவுடைய புகழையும் சாதனையும் நெஞ்சு முருக அவர் நினைவு கூர்ந்ததையும் அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கழக கொள்கை பரப்பு செயலாளர் பேராசிரியர் முனைவர் ச. கலை புனிதன் அவர்களால் தயாரிக்கப்பட்டிருந்த மக்கள் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தமிழ் பற்று ஆகிய நூல்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டார் என்பதையும் அந்த செய்தி குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் மனங்களில் நீங்காத இடம் பெற்றிருக்கக்கூடிய நம் இதய தெய்வம் அம்மா அவர்களைப் போல வீட்டிருந்த 50 பெண் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கி அவர்கள் தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்து குழு புகைப்படத்தை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோடு எடுத்துக் கொண்டதை அந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கழக மகளிரணி செயலாளர், கழக செய்தி தொடர்பாளர், முன்னாள் அமைச்சர் திருமதி ப. வளர்மதி அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் கழக மகளிரணி சார்பிலே ஏழை எளியோர் பசியாறும் வகையில் ஏற்பாடு செய்திருந்த அன்னதான நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்து சிறப்பு சேர்த்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கழக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தலைமை கழக வளாக எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம் திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி 119வது கிழக்கு வட்ட கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறைவாக SVR ஏமமாலினி திருமண மண்டபத்தில் கழகத்தினுடைய புது ரத்தம் பாய்ச்சிட வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு கழகத்தின் ஒரு அங்கமாக கழக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர் அணியை உருவாக்கி சிறப்பு சேர்த்திட கழக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 2000 விளையாட்டு வீரர்களை வரவேற்று தங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டதையும் அந்த செய்தி குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கழக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்கி தமது இதயமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் என்றும், மேலும் கழக விளையாட்டு வீரர்களிடையே விளையாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து இந்த விளையாட்டு அணியில் விளையாட்டு வீரர்கள் அதிக அளவில் சேர வேண்டும் என்றும், விளையாட்டு வீரர்களுக்கு கழகம் என்னென்னும் துணை நிற்கும் என்றும் எழுச்சிமிகு உரை நிகழ்த்தியதையும் இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடுகள் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திரு VVR ராஜ் சத்யன் அவர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அமைப்புடைய துணை நிர்வாகிகள் உள்ளிட்ட கழகத்துடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளாக இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்று அதிமுக தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அம்மாவுடைய பிறந்த நாளை ஒட்டி தலைமை கழக வளாகம் அமைந்திருக்கக்கூடிய சாலையினுடைய இரு மருங்கிலும் கழக கொடிகட்டி தோரணங்கள், வரவேற்பு பதாதைகள் அழகுற அமைக்கப்பட்டு நாதசுரம், பேண்டு வாதியம், செண்டை மேளம் முழங்க கலை நிகழ்ச்சிகள் நடைபெற வான வேடிக்கைகளோடு கழக உடன்பிறப்புகள் கழக கொடிகளையும் அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த உடன்பிறப்புகள் தொழிற்சங்க கொடிகளையும் தங்கள் கைகளில் ஏந்திய வண்ணம் உற்சாக வரவேற்பு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவருக்கு அளித்தனர் என்றும், மொத்தத்தில் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாளை ஒட்டி தலைமை கழக வளாகம் மற்றும் சாலைகள் முழுவதுமாக விழாக்கோலம் பூண்டிருந்தது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு தலைமை கழகம் வெளியிடக்கூடிய இந்த செய்தி குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. செயல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.